ஹரியானா எல்லையில் விவசாயிகள் நடத்தக்கூடிய போராட்டம் பெரும் பூகம்பமாக வெடித்து கிளம்பி இருக்கிறது. பசுவை தாய் என்று சொல்லி அரசியல் செய்வது RSS பாஜகவுடைய வழக்கு. அந்த பசுவை வைத்து RSS சங்க பரிவாரங்களுடைய ஆட்சியை முடிப்பதற்கு மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். ஹரியானா எல்லையில் விவசாயிகள் நடத்தக்கூடிய போராட்டம் பெரும் பூகம்பமாக வெடித்து கிளம்பி இருக்கிறது. பசுவை தாய் என்று சொல்லி அரசியல் செய்வது RSS பாஜகவுடைய வழக்கம். அந்த பசுவை வைத்து RSS சங்க பரிவாரங்களுடைய ஆட்சியை முடிப்பதற்கு டெல்லியை நோக்கி செல்லக்கூடிய அந்த விவசாயிகளுடைய வீடியோவை நீங்கள் முதலில் பாருங்கள். விவசாயிகளுடைய முதல் போராட்டத்திற்கு முன்னால் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டது மோடி ஆட்சி. அதைவிட உக்கிரமாக இரண்டாவது போராட்டம் இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அதாவது 21 வயது மதிக்கத்தக்க ஒரு விவசாய இளைஞன், அவனுடைய பெயர் ஷிப்கரன் சிங். இவர் ஹரியானாவில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய காவல்துறையின் துப்பாக்கி சூட்டால் இன்றைக்கு மரணமடைந்திருக்கிறார். அதாவது பெரும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. திடுப்புன்னு பார்த்தா பக்கத்தில் இருந்த இந்த இளைஞன் கீழே விழுந்திருக்கிறாரு. ஏதோ தலையில அடிபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிதான் விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து இந்த இளைஞனை நேராக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அந்த இளைஞன் மரணம் அடைந்திருக்கிறார். பிறகு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அதுலதான் தெரிந்திருக்கிறது என்ன அப்படின்னா, மண்டைக்குள்ள குண்டு துளைத்திருக்கிறது. அதற்கு காரணம் ஹரியானா பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை செய்ததுதான் என்பது இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கிறது. இவர்கள் ஏற்கனவே விவசாயிகளை கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். போதாக்குறைக்கு இன்றைக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய எண்ணிக்கை எந்த அளவிற்கு கடந்த ஆட்சியை விட கூடியிருக்கிறது என்பதெல்லாம் நாம் சொல்ல தேவையில்லை. 2இல் 1 என்ற முடிவோடு விவசாயிகள் இன்றைக்கு டெல்லியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய அளவில், அதாவது மோடியினுடைய கைகளில் இருக்கக்கூடிய அதிகாரங்களின் வழியாக கன்னிவெடி, அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கண்ணீர் புகை குண்டு, அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ரப்பர் குண்டுகள், இவற்றையெல்லாம் வைத்து கடுமையான தாக்குதலை விவசாயிகளின் மீது நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் முறியடிப்பதற்கு தங்கள் கைகளில் இருக்கக்கூடிய டிராக்டர்களையும் தங்கள் கைகளில் இருக்கக்கூடிய புல்டோசர்களையும் அவர்கள் ஆயுதமாக கொண்டு முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதையும் நீங்கள் பாருங்கள். அதாவது நான் இந்த பேரணியில, இந்த போராட்டத்துல நான் அவர்கள்ட்ட பார்த்து வியந்த ஒரு விஷயத்த சொல்றேன். ஏன்னா மோடியினுடைய அதிகார வர்க்கமும் சேர்ந்து இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தொந்தரவு கொடுப்பார்கள் என்பதை விவசாயிகள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். இவர்களுடைய ரப்பர் குண்டுகளையும் இவர்களுடைய கண்ணீர் புகை குண்டுகளையும் தடுப்பதற்காக இவர்கள் டிராக்டர்லயே ஒரு புது நவீனமான ஒரு விஷயத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா டிராக்டருக்கு முன்னாடி
இரும்பு கம்பிகளால் செய்யப்பட்ட, அதாவது இதெல்லாம் வந்தா தடுக்கிற மாதிரியான விஷயங்கள், ஒரு புதிய அதிநவீன ஒரு தொழில்நுட்பத்தை விவசாயிகள் இதில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா 2ல் 1 என்ற முடிவோடு தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒன்று, எங்களுடைய போராட்டம் வெற்றி அடைய வேண்டும். இல்லை என்றால் முதல் போராட்டத்தில் அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் இங்கேயே மடிவோம் அப்படிங்கிறதோடு தான் அவங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நிரூபணமாகி இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா கடந்த முறை இதே மாதிரி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போது உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் என்ன செஞ்சார் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? மிகப்பெரிய மிகப்பெரிய குழிகளை தோண்டி அதை தாண்டி போகாத மாதிரி, அது மாதிரி நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய முள்வேலிகள் இவற்றையெல்லாம் வைத்து மோடியினுடைய அதிகாரம் சேர்ந்து என்னென்ன குடைச்சல்கள் விவசாயிகளுக்கு கொடுத்தார்கள் என்பதை பார்த்தோம். ஆனால் அவற்றையெல்லாம் மீறி விவசாயிகள் பெரும் போராட்ட குணத்தோடு இன்றைக்கு டெல்லியை முற்றுகையிடுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. என்னங்க அவங்க கேட்கிறாங்க? விவசாயிகள் என்ன கேட்கிறாங்க? விவசாயிகள் கேட்பது அப்படிங்கிறது, நீ ஆட்சிக்கு வரும்போது வடை சுட்ட இல்லையா? 2014 ஆட்சி பொறுப்பிற்கு வரும்போது என்ன சொன்ன? நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள், நாங்கள் வந்துவிட்டால் உங்களுக்கு நீங்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நாங்கள் உருவாக்கி தருவோம் என்று சொன்னார்களா இல்லையா? 10 வருடங்கள் ஆகிவிட்டது. என்ன நடந்திருக்கிறது? எதுவும் நடக்கவில்லை. இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த விவசாயிகள் இன்றைக்கு விவசாயம் செய்வதற்கு ஒரு பயிரை அவர்கள் வளர்த்தெடுக்க வேண்டுமென்றால் அதற்காக அவர்கள் செலவு செய்யக்கூடிய அல்ல அதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய விலை பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது. இப்போ உரமாகட்டும் என்னவாகட்டும் எல்லாமே பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது. அப்போ இவ்வளவு செலவு செய்து ஒரு பயிரை உற்பத்தி செய்யும் போது அதற்கு மார்க்கெட்ல என்ன விலை இருக்கு அப்படின்னு கேட்டா பெருசா விலை எதுவும் இல்லை. இதனால மிகப்பெரிய நஷ்டம் விவசாயிகளுக்கு. இதனால் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய விவசாயிகளுடைய எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரித்து வருகிறது என்பதுதான் உண்மை. அப்ப இதை இல்லாமலாக்குவதற்கு குறைந்தபட்ச திட்டங்களோடு அவர்கள் மோடியை சந்திப்பதற்கு செல்கிறார்கள். ஆனால் மோடி என்ன எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்றாரு. இப்போ 4 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது. 4 கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிந்திருக்கின்றன. இதுல இன்னொரு செய்தியை சொல்றேன். இப்ப நம்ம போட்டிருக்கிற சில வீடியோக்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இது மாதிரியான வீடியோக்களோ விவசாயிகள் போராட்டம் சம்பந்தமான சில புகைப்படங்களோ எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு எக்ஸ் வலைத்தளத்திற்கு மிரட்டல் விடுத்திருக்கிறது பாஜக. அதனுடைய முடிவாக என்ன எக்ஸ் வலைத்தளம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வேதனையோடும் விமர்சனத்தோடும் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்க இப்படி சொன்னதுல எங்களுக்கு விமர்சனம் இருக்கு, ஆனாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ எக்ஸ் வலைத்தளத்துல விவசாயிகளுடைய போராட்டம் போடக்கூடாதுன்னு சொல்ற மோடி நாளைக்கு என்னன்னா எந்த இடத்துலையுமே அது போடக்கூடாது. ஏன்னா ஊடகங்கள் எல்லாம் விலைக்கு வாங்கிட்டாங்க. அவனுங்க யாரும் இதை பத்தி பேச போறதில்லை. இருக்கிறது என்ன? கொஞ்சம் சமூக ஊடகங்கள். சமூக ஊடகங்களுக்கும் இதே மாதிரியான நெருக்கடி கொடுத்தா எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு மோடி நினைக்கிறார். ஆனால் மீண்டும் சொல்கிறேன், முதல் போராட்டம் மோடியினுடைய அடிமை ஊடகங்களால் அல்ல வெற்றி பெற்றது. அது விவசாயிகளுடைய போர்க்குணம் மிக்க அவர்களுடைய மனதின் துணிச்சலால் தான் அந்த போராட்டம் வெற்றி பெற்றது என்பது நமக்கு தெரியும். அதே போன்று மோடி ஆதரவாளர்களோ மோடி அடிமை ஊடகங்களோ இதை கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி RSS காரனுடைய இந்த சமூக பக்கங்கள்ல போனீங்கன்னா என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? இதோ விவசாயிகள் கார்ல வரானுங்க. கார்ல ஏன் விவசாயிகள் கார்ல வரக்கூடாதா? எவ்வளவு கேடுகட்ட ஜென்மங்களாக இருப்பான்னு பாருங்க. விவசாயிகள் கார்ல வரானுங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், முதல் போராட்டத்துல இதுக்குள்ள பிரிவினைவாதிகள் வந்துட்டானுங்க, பயங்கரவாதிகள் வந்துட்டானுங்கன்னு பொய்களா கட்டவிட்டு விட்டானுங்க. இப்ப அதே மாதிரி பொய்களை மீண்டும் சொல்ல துவங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு 1 கிலோ பூண்டினுடைய விலை என்ன? 500 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு விலைவாசி கட்டுப்படுத்த வேண்டும்னா விவசாயிகள் நல்லா இருக்கணும். விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு சரியான விலையை கொடுக்கும் பட்சத்தில் இங்க எல்லா விஷயமும் சரியா நடக்கும். ஆனால் விவசாயிகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தற்கொலை செய்யக்கூடிய எண்ணிக்கை மோடி ஆட்சியில் வெகு வேகமாக அதிகரித்து வருகிறது. நிச்சயமாக சொல்கிறேன், இந்திய மனங்கள் ஒவ்வொன்றும் விவசாயிகள் போராட்டத்திற்கு பின்னால் அணிதிரண்டு கொண்டிருக்கின்றன. இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றியடையும். மோடி ஆட்சியை விரைவில் வீட்டிற்கு அனுப்பும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.